ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 30 வருஷம் கழித்து ஒரு கேர்ள் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னுட்டு டிசைட் பண்ணி போன இடம் தான் கன்னியாகுமரி. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதனால் சரி அப்படியே ஒரு ட்ரிப்பு போட்டலாம் அப்படின்னுட்டு தான் போனது. நான் கன்னியாகுமரிக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃபேமிலியோடு நான் வந்தது. அப்போது வந்து இந்த அளவுக்கு கடைகள் எல்லாம் 2 சைடுமே இருந்தது கிடையாது. நம்ம போனது என்னமோ ஜான்வரியில் தான். ஆனால் இருந்தாலுமே வெயில் வந்து நல்ல சுள்ளுன்னு அடித்தது. நீங்கள் யாராவது குழந்தைங்களோடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி அதே மாதிரி அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. சரி நேரடியாக நம்ம விவேகானந்தர் பாறை பார்க்க போயிடலாம் அப்படின்னுட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயாச்சு. டிக்கெட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அதனால் டக்குன்னு முடிஞ்ச உடனே நீங்கள் போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் இந்த பர்ச்சேசிங் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்துக்கலாம். அப்படியே கடைகள் வழியாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கோயில் போகிற இடத்துல தான் அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு போகணும். வேக்ஸ் மியூசியமே ரொம்ப ஃபேமஸ். முடிஞ்சால் அதுவும் பார்த்துக்கோங்க. இதுக்கு உள்ளே தான் நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்யூவில் நிற்கிறவங்க எல்லாமே விவேகானந்தர் பாறை போகிறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து ஸ்பெஷல் என்ட்ரிக்கு வந்து 300 ருபீஸு, இல்லை அப்படின்னா 75 ருபீஸ்க்கு உண்டான டிக்கெட்டுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்சாக தான் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு வீக்கெண்டு அதே மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்குமே க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம விவேகானந்தர் பாறையும் இந்த பாலம் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கு இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். அம்மா கடல் ஹதோ ஏன்னா ஒட்டிட்டு அவளுக்கு కష్టం சேனல் పేరు వేసి అదే ఓకే ఇంకోటి చెప్పే
ஆடுது. நம்ம விவேகானந்தர் பாறை வந்ததுக்கப்புறமே இங்கேயுமே உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, 30 ருபீஸு. அதை கொடுத்துட்டு நம்ம இப்போது உள்ளே போயிடலாம். இவங்க எல்லாம் விவேகானந்தர் பாறை அந்த பாலம் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறவங்க. போட் வந்து 2 இருக்குது, ஒன்று வந்து பிக் பண்ணுது, ஒன்று வந்து ட்ராப் பண்ணுது. அதே மாதிரி வைஸ் வர்ஸாவாக போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு 4 மணி வரைக்கும் தான் அவங்க வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆனால் போட்டிங்க வந்து எந்த அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களோ ஒரு 5:30 வரைக்குமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்து செப்பல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு விவேகானந்தர் பாறை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இந்த கிளாஸ் பாலம் கட்டியிருக்கிறதுனால குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. சூப்பர் மாட்டேன். கடல் அலையை வந்து நம்ம வெளியே இருந்து பார்த்துருக்குறோம். இப்போது இந்த கிளாஸ் வழியாக நம்ம பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. சில குழந்தைகள் எல்லாம் உள்ளே பார்த்துட்டு பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடுனாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். இந்த குழந்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஒவ்வொன்றும் இதுவுமே பார்த்துட்டே தான் போனான். இப்போ நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுலுமே ஒவ்வொருத்தவங்களும் எல்லாம் செல்ஃபி எடுக்கிறது, அதே மாதிரி இந்த பாலத்தில் மெதுவாக நடந்து போய் அந்த அழகை ரசிக்கிறது அப்படின்னுட்டு ரொம்ப நேரம் இங்கேயே தான் நாங்கள் சுற்றிட்டே இருந்தோம். இல்லை போயிருக்காங்களே எங்க அதுக்கு மேலேயா? இப்போ இதை பார்த்து முடிச்சுட்டு நேராக திருவள்ளுவர் சிலை இருக்கிற அந்த இதுக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு கிளம்பியாச்சு. நான் இது வரைக்கும் இங்கே கட்டினதுல இருந்து திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தது கிடையாது. அதனால் சரி மேலே போயிட்டு ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதே மாதிரி வீடியோ அங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க கிளம்பியாச்சு. இது போகிறதுக்கு ஒரு வழி, அதே மாதிரி கீழே இறங்குறதுக்கு இன்னொரு வழி அப்படின்ட்டு வச்சுருக்குறாங்க.
எல்லாம் படிகள் தான் ஏறி போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஏறி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஸ்டெப்ஸு வந்து நிறைய இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி கடல் அலைகளையுமே ரொம்ப ரசிச்சுட்டே தான் நாங்கள் ஏறி பார்த்துட்டு இருந்தோம். மேலே ஏறி வந்தாச்சு. இதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலையை போயிட்டு பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தால் நம்ம சன்செட்டையும் பார்த்துடலாம். ஏன்னா கன்னியாகுமரிக்கு வந்தால் சன்ரைஸ் சன்செட் இந்த ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். திருவள்ளுவரோட சிலையுமே ரொம்ப அழகாக செதுக்கி இருக்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறதுனால நல்லா பிரமிப்பாகவே இருந்தது. இது டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால நிறைய கைட் பண்ணுறதுக்கு அங்கங்கே செக்யூரிட்டி அதே மாதிரி போலீஸ் ஃபோர்ஸுமே இருந்தது. இப்போ உங்களுக்கு கன்னியாகுமரி பற்றி ஏதாவது தெரியணும், இல்லை வேறு எங்கேயாவது பிளேசஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்கும்போது நல்லாவே அவங்க கைட் பண்ணுறாங்க. நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவுமே இருக்கிறாங்க. இந்த பாயிண்டில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரிட்ஜு அதே மாதிரி விவேகானந்தர் பாறை தெரிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி போனால் கீழே வந்து 2 சைடுமே உங்களுக்கு திருக்குறள் வந்து அவங்க இந்த மாதிரி கார்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நிறைய பேர் நாங்கள் படிச்சுட்டே வந்தோம் எந்தெந்த குறள்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்ட்டு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க டூரிஸ்ட்டுக்காக. அவங்களுமே இது இருந்து நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம திரும்ப எந்த வழியாக வந்தோமே அதே வழியாகவே கீழே இறங்கி போயாச்சு. திரும்ப போகிறப்பவும் கிளாஸ் மேலே ஏறி நடந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ரிதமில் வரோம் நம்ம. இது சூப்பராக இருக்குடா. ஒரே ரிதமில் வரோம் நம்ம 2 பேரும். அது அங்கே போயிட்டு எடுக்கும். தள்ளிக்கோங்க கொஞ்சம், நாங்கள் போகிறோம். வருதுடா. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வந்ததில் எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.